லூயா. ஆண்டவர் இந்த எனக்கு உணர்த்தினது வேற குறித்து தான் பேச சொல்றார். நமக்கு ஏற்பட வேண்டிய மாற்றம் எங்கன்னு கேட்டீங்கன்னா வேரில். அல்லேலூயா. எங்க மாற்றம் ஏற்படும்? கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு, ஏன் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? அப்ப ஏதோ சம்திங் ராங். சத்தியத்துக்கும் நான் பெற்றுக்கொண்டதுக்கும் நடுப்புற ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒன்று என்னது இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது. அதுக்கு தீர்வு தான் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 படிங்க. யோவேல் 2. அல்லேலூயா. 12 படிங்க. 2:12. உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்தில். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள், நம்ம நெகேமியா 9ஆம் அதிகாரத்தையும் எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தையும் ஜனங்கள் மீண்டும் என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போல எரிகோ பட்டணத்தை அவர்கள் சுற்றி வருவதற்கு முன்பாக, எரிகோ மதலை தேவன் அவர்களுக்கு உடைப்பதற்கு முன்பாக அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. வேர் பரிசுத்தமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்க கனி பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. உங்க வேர் நல்லா ஆயிடுச்சுன்னா நீங்க அழகா செழித்து பூத்து காய்த்து இந்த பூமிக்கு பலன் தரக்கூடிய ஒரு மரமா செடியா நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப எங்க ஏற்பட வேண்டும்? மனம் திரும்புதல். நெகேமியா ஜெபிக்கிறாரு, நானும் என் வீட்டாரும் நாங்களும் பாவம் செய்தோம். அல்லேலூயா. ஏன் ஒரு சிதறடிக்கப்பட்ட நிலைமை? சொல்லுங்க பாப்போம். நேத்து நம்ம தியானிச்சோம், புறஜாதிகள் பலிக்கும் நிந்தையுமா நம்ம ஏன் இருக்கோம்? அல்லேலூயா. பண விஷயத்திலும் சரி, சாட்சி. பணம்ங்கிறது ஒரு பிளெஸிங்ல ஒண்ணுதான், பணமே பிளெஸிங் கிடையாது. அல்லேலூயா. பணம் பிளெஸிங்னா அப்புறம் எல்லாரும் எங்கே? பணம் ஒரு பிளெஸிங்ல கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தாவே பணம் வரும். என்ன சொல்றீங்க? சத்தமா கை தட்டுங்க பாப்போம். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தா எல்லாமே என்ன பண்ணும்? வரும். ஏன்னா நம்ம புத்திர சுவீகாரம், புத்திரர்களா இருக்கிறோம். அவருடைய பிள்ளை என்று சொன்னதுனாலதான் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. என்ன சொன்னாரு? தேவனுடைய பிள்ளை குமாரன்னு சொன்னதுனாலதான். அவங்க சொன்ன வார்த்தை இப்படிதான் சொல்றாங்க. இயேசுவை பார்த்து சொன்னாங்க, என்ன சொல்றாராம்? தன்னை தேவ. நீங்க தேவ பிள்ளைன்னு சாதாரணமா சொல்லிருங்க. இதை சொல்றதுக்கு தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க. கிறிஸ்தவர்கள் என்ற பேரே கிடையாது. அந்தியோகியா பட்டணத்துல தான் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் முதலாவது வருகிறது. அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் வருகிறது. அங்கதான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வருகிறது. என்ன அர்த்தம்? கிறிஸ்து பைபிளை தூக்கி செல்கிறவர்கள், பைபிள் படிக்கிறவர்கள், பைபிளை பார்க்கிறவர்கள். சில பேர் பைபிளை மேடையில் வச்சு தூசி தட்டுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தட்டி நாங்கள் ஜெர்மனில் வாங்கிட்டு வந்த பைபிள், இல்லை அந்த மலையில் போய் வாங்கிட்டு வந்தோம், இல்லை இங்கே போய் வாங்கிட்டு வந்தோம்னு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? அப்படி பரணியில் வச்சு தட்டி ஒரு அலங்காரப்படுத்தி பூவெல்லாம் அப்படி தட்டி வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அப்படி வச்சு, பார்த்தீங்களா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் அப்படியே பிரிக்காமல் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எங்க தாத்தா அங்க வாங்கிட்டு வந்தார், அந்த மலையில வாங்கிட்டு வந்தார், அந்த எக்ஸிபிஷன்ல வாங்கிட்டு வந்தார், ரோம்ல வாங்கிட்டு வந்தார், அங்க வாங்கிட்டு வந்தார் சொல்லி என்ன பண்ணுவாங்க? அப்படி வச்சு தூசி தட்டி வச்சு பக்குவமா அப்படி எண்ணெயெல்லாம் தடவி கிடவி அப்படியே திறக்கப்படாத புஸ்தகம். அல்லேலூயா. சில பேர் திறப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை இருதயம் மூடப்பட்ட புஸ்தகம். புரியுதா உங்களுக்கு? வசனம் இருதயத்துக்குள்ள போல மூடப்பட்டிருக்கு, இருதயம் மூடப்பட்டிருக்கு, புஸ்தகம் தான் திறந்திருக்கு அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றது புரியுதா? புஸ்தகம் திறந்திருக்கு, படிக்கிறாங்க, பைபிள் அடிக்கடி தொடர்றாங்க, எல்லாம் பண்றாங்க, அவங்க இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இந்த அனுபவத்துக்கு போயிடக்கூடாது. அங்க இருந்தா கர்த்தர் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா இந்த அனுபவத்தோட விட்டுறக்கூடாது, இங்க இருந்து வேலை செய்யணும். அதான் கிறிஸ்து அவர்கள். இந்த வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள். இந்த வேதத்தை ஏன் புறஜாதிகள் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் உள்ளாக்கப்படுகிறோம்?
யோவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் புறஜாதிகளுக்கு முன்பாக நிந்தை அவமானமோ? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நமக்கு தெரியும், அதை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரத்துல 28, 23 படிங்க. பாருங்க, ஏன் ஆசீர்வாதம் வராம தடையா இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் ஆசீர்வாதம் வராம, ஐயோ செபிச்சுக்கிட்டே இருக்கிற, ஒரு பதிலும் கிடைக்கல, ஒரு வாசலும் திறக்கப்படல, வேலையும் கிடைக்கல, அற்புதம் நடக்க, ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டார். உபாகமம் 28:1 சொல்றார், நான் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்கிறவர்கள் என்னவாங்க? வாளாகாமல் தலையாகாமல், கீழாகாமல். கண்டுபிடிச்சுக்கோங்க. நமக்கு ஏன் புறஜாதிகளுக்கு முன்பாக வெட்கம், பிரஜாதிகளுக்கு முன்பாக அவமானமாக நம்ம ஆக்கப்படுறோன்னு சொன்னால், ஏன் கடன் பிரச்சனை தாக்குதுன்னு சொன்னால், ஏன் குழு கட்ட முடியாமல் பிரச்சனை வருதுன்னா, ஏன் பண பிரச்சனையில் பிரஜாதிகளுக்கு நிந்தை அவமானமாக விசுவாசிகள் மாறுறாங்கன்னா, வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. எந்த வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு நீங்க திறக்கலையோ, இருதயத்துக்குள்ள இடம் கொடுக்கலையோ, அல்லது அதை உங்க வாழ்க்கைக்குள்ள கடைபிடிக்கலையோ, அந்த சத்தியத்தினால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா, ஆசீர்வாதத்தை பெறாமல் உங்க வானம் வெண்கலம் போல இருக்கிறது. உங்க வீடு ஜெபம் கேட்கப்படாமல் வெண்கலம் மாதிரி எப்படி இருக்குது? அப்படியே நின்று போய் நிற்கிறது. அல்லேலூயா. இதற்கு என்ன காரணம்? நல்லா கவனிங்க. எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? இது பிரசங்கம் கிடையாது, நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்தல். அல்லேலூயா. நம்ம பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சு தேவ ஆலோசனை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பாப்போம்? வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க, வேத வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? 28:37 படிங்க. அதிலே உபாகமம். பாருங்க, எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவை. நல்லா கண்டுபிடிச்சுக்கோங்க. உபத்திரவம் வேற, உங்களை பார்த்து அவமானமா பேசுறது வேற. உபத்திரவம் வேற. நீங்க உண்மையா இருக்கீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்க, கர்த்தருக்கு பரிசுத்தமா, அதனால உபத்திரவம் வேற. ஆனா தேவ சித்தத்தில் நடக்காததுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாதனால புறஜாதிகள் உங்களை அவமானமா பேசுறாங்கன்னா, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு நேராய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எல்லா உபத்திரமும் தேவனால் வருகிறவைகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொன்னை போல தேவன் புடமிடுறார், நம்மள உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்றார். ஆனா ஒண்ணு, இதை புரிஞ்சுக்கணும், எல்லா உபத்திரமும் தேவனால் வருகிறவைகள் அல்ல. அல்லேலூயா. அவனவன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். தேவ வார்த்தைக்கு எந்த இடத்துல நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆசீர்வாத குறைவு, சொல்ல போனா வெண்கலம் போன்ற ஒரு அனுபவம் கடினமா இருந்துகிட்டே வருஷ கணக்கா எப்ப பார்த்தாலும் கடின சூழ்நிலை இருந்தா நீங்க கடினமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க என்ன ஆக்கிட்டீங்க? வசனத்துக்கு உங்களை கடினப்படுத்துறதுனால நீங்க கடினத்துல நடக்கிறீங்க. வானமும் கடினமா இருக்கு, உங்க பாக்குறவங்களும் கடினமா இருக்காங்க, இங்கிட்டு பாக்குறவங்களும் கடினமா இருக்காங்க, பின்னாடி பாக்குறவங்களும் கடினமா இருக்காங்க, முன்னாடி பாக்குறவங்களும் கடினமா இருக்காங்க, உங்க வீட்டார் கடினமா இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்? உங்க இருதயத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால கடினத்தின் அனுபவத்தில் நடந்து போறீங்க. உபத்திரவம் இல்லை, நீங்க உபத்திரவத்தை சந்திக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. சில சத்தியம், இந்த சத்தியம் சிலருக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லா உபத்திரமும் தேவனால் உண்டானவைகள் அல்ல. கீழ்ப்படியாமையினாலே நீங்கள் படுகிற பாடு. அல்லேலூயா. கீழ்ப்படியனாலே நீங்களாவே தேவனுக்கு விரோதமாய் பாடுபடுகிற போராட்டங்கள், இது கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை நம்ம படிப்போம். 28:39 படிங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை. சில பேர் பாருங்க, நல்ல கடினமான வேலையை செய்வாங்க, ஆசீர்வாதத்தை அவங்க புசிக்க முடியாது. இது ஒரு சாபம். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நிறைய மடக்கா, எனக்கு டைம் இல்லை. காலையில் போய் எழுந்திரிச்சேன், மத்தியானம் வேலை பார்த்தேன், நைட்டு வேலை பார்க்குறேன், ஐயோ அசந்து அழுப்பா வாழ்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பழம் புசிக்க கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? கீழ்ப்படியாமை. தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது வேறுல இருக்காது. அல்லேலூயா. எங்க இருக்கு கீழ்ப்படியாமை? எங்க இருக்குது? எவ்வளோ சத்தியத்தை பைபிளை படிச்சு அதை இது வார்த்தையை வசனத்தை அங்கே மாட்டி இங்கே மாட்டி வீட்டுக்குள்ளே போனால் வசனம் அதெல்லாம் கரெக்டு. வசனம் உள்ளத்துக்குள்ளே மாற்றம் அடைஞ்சிருக்குதா? வசனம் மாட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதை விட வசனம் உள்ளே வாழ்றவங்க தான் கிறிஸ்து அவர்கள். கிறிஸ்து அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன பண்ணாரு? அவர் தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்குள்ள பண்ணுகிறார், வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசம் பண்ணினா இப்ப வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா. இப்ப சத்தியத்தை நம்ம உணர்வுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோமா? இந்த வார்த்தையை உணர்வுக்குள்ள கொண்டு வந்திருக்கோமா? உணர்வுக்குள்ள வந்தாதான் நீங்க கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க, சொந்தக்காரவங்களோ உறவுகளோ கஷ்டப்படுவாங்க. நம்ம கடின பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம யாருன்னு கேள்வி கேளுங்க. நான் என்னைய கேள்வி கேட்குறேன். பிரசங்கம் பண்ணுற நானே சொல்லிட்டு போகிறதில்ல. இந்த வார்த்தை முதல்ல எனக்கு, அப்புறம் தான் உங்களுக்கு. நம்ம கஷ்ட நேரத்தில் நம்ம சாயல் எப்படி இருக்குது? பிறருடைய கஷ்ட நேரத்தில் நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கொள்கிறோம்? கிறிஸ்தவங்க மாதிரி நினைக்கிறோமா? உலக மனிதர் சிந்திக்க மாதிரி சிந்திக்கிறோமா? 5 ரூபா இருந்தால் நாளைக்கு என்ன பண்ணுறது? 10 ரூபா இல்லைன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுறது? அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது? இப்படி சிந்திச்சிங்கன்னா உங்கள் சிந்தனை குறுகிய மனப்பாட்டில் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் தேவனை நீங்கள் கொண்டிருந்தீங்கன்னா எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி சொல்லுங்க. கொடுக்கிற சுவாபம் வரணும். அல்லேலூயா. கொடுக்கிற சுவாபம் சில பேருக்கு இருக்கு, அது தேங்க் காட். வசனம் என்பது உள்ளத்தில் வரும்போது தான் கொடுக்க முடியும். எனக்கே வேணும், அதிக தேவை இருக்குது, நான் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்கிறது என்பது ஆண்டவர் கொடுக்கிற நல்ல கிருபை. இப்போ பார்த்தோம், வசனத்துக்கு கீழ்ப்படியாதனாலே நமக்கு நிறைய தடைகள், ஆசீர்வாத குறைவுகள் வருகிறது. அல்லேலூயா. மீகா 6ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய், நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாட்டின போதிலும் பூசிக்கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. நான் உன்னை பாலாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்மீரியினுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள், ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள். இங்க நிந்தை, அவமானம், பாழாக்குதல் இப்படிலாம் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாத வார்த்தை. ஏன் நடக்குது? அதுதான் விஷயம். வேரில் கையை வச்சு வேரில் இருக்க பிரச்சனை என்ன? அதுதான். அல்லேலூயா. ஏன் அவமானமா இருக்குது? ஏன் பாழாக்கு போன மாதிரி இருக்குது? ஏன் செழிப்பு இல்லாமல் இருக்குது? ஏன் ஆசீர்வாதம்? அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீகா 6ஆம் அதிகாரம் 10-16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாவம். அல்லேலூயா. வியாபாரத்தில் நடக்கிற பாவம், தொழிலில் நடக்கிற பாவம், கள்ள மரக்கால், கள்ள தராசு. வாங்க, தொழில் செய்கிறவங்க உண்மையா செஞ்சா அவங்கள தேவன் சொல்லிட்டாரு, பாகம் 22, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதம். ஏன் வருது ஆசீர்வாதம்? வரல. கேள்வி, ஆசீர்வாதம் தானே வரணும். தேவ பிள்ளைங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது? அப்ப ஏதோ ஒரு தவறு வேரில் என்ன பண்ணுது இருக்குது. வேரை சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல மல்கியா எடுங்க, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. சில காரியங்களில் ஏன் விருத்தி வரல அப்படின்னா அடுத்த வசனம், இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளில் சாணியையே உங்கள் முகங்களிலே இறைப்பேன், அதனோடே நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். அல்லேலூயா. கேட்க அருவருப்பா இருக்குல்ல?
இந்த மாதிரி வசனம்லாம் நான் தியானிக்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. அருவருப்பா இருக்குல்ல. ஏன் அருவருப்பா புறஜாதிகளுக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம்? ஏன்? வேர்ல மாற்றம் வேணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, தேவனுக்கு படைக்கும் போது நசல் கொண்டதையும் ஊனமானதையும் ஊழியக்காரர்களுக்கோ ஊழியங்களுக்கோ விசுவாச குடும்பங்களுக்கோ யாருக்கு எந்த பொருளை கொடுத்தாலும் தரமான பொருளை கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. உடஞ்சதை கிழிஞ்சு போனதை நம்மளே யூஸ் பண்ண மாட்டோம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமா? தயவுசெய்து சொல்கிறேன், உடஞ்ச பொருளை கிழிஞ்ச பொருளை யாருக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. அது ஆண்டவருக்கு படைக்கிறப்ப, குறிப்பாக ஆண்டவருக்கு படைக்கும் போது நசல் கொண்டதையும் ஊனமானதையும் உதவாததையும் கடவுளுக்கு என்ன பண்ணக்கூடாது, படைக்க. அப்படி படைச்சா என்ன நடக்குமா? நீங்க விளைவின் பலனை பார்க்குறப்ப வெறும் பயிர் மட்டும் தான் இருக்கும், அங்க தானியம் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நாம் சரியான உணர்விலே செய்ய வேண்டும், உண்மையானபடி கொடுக்க வேண்டும், முதல் தரமானவற்றை படைக்க வேண்டும். இன்னொன்று, ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தில் கூட முதல் தரமான நேரத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு லாஸ்ட் நேரத்தில் நன்றி ஜெபம் பண்ற மாதிரி சோத்திர ஆண்டவரேன்ட்டு முடிக்கக்கூடாது. முதல் தரமான நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பலியிடுவதில் ஆண்டவருக்கு முதல் தரமான நேரத்தை கொடுத்து தேவனுக்கு என்ன பண்ண வேண்டும், பலியிட வேண்டும். சில காரியங்களில் ஜெப குறைவு நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பலின்னு வந்துட்டாவே ஜெபம் பலியா வந்துடணும், துதி பலியா வந்துடணும், கொடுப்பது பலியா வந்துடணும், மூணும் பலி தான். அல்லேலூயா. ஜெபிப்பது, துதிப்பது, ஆண்டவர் கொடுக்க பாருங்க. உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நல்ல மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்காமல் போனா, எல்லா ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கும் போது கர்த்தரை துதியாமல், அவரை கனப்படுத்தாமல், அவரை சோத்திரியாமல் போனா அதுவே சாபமா. அல்லேலூயா. வாழ்நாளை கொடுத்துருக்காரு ஆண்டவரே. நான் அந்த கொரோனாவை முடிஞ்சு நான் முதல் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, ஏன் நம்மளை உயிரோடு வச்சிருக்காருன்னா, God have a purpose. அல்லேலூயா. நம்ம ஏன் ஜீவனோடு இருக்கோம்? இப்ப எல்லாம் நினைச்சு பாருங்க. வாலிபர்கள் இறந்தாங்கல்ல, முதிர்ந்தவர்கள் இறந்தாங்கல்ல, கல்விமான்கள் இறந்தாங்கல்ல, செல்வந்தர்கள் இறந்தாங்கல்ல, நம்ம ஏன் உயிரோடு இருக்கோம் யோசிச்சிங்களா? இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கணும், எங்கள் வீட்டுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்து. இதெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. நீங்கள் பிறருக்காக செலவிடுங்க, ஊழியங்களுக்காக செலவிடுங்க, குடும்பங்களை செலவிட்டு கிறிஸ்துவுக்குள்ள நடத்துங்க. உறவுகள் படுற, விசுவாச குடும்பங்கள் படுற கஷ்டத்தில் நீங்கள் போய் அவங்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. அல்லேலூயா. செல்வம் காப்பாத்துச்சா எத்தனை பேர் உயிரை? எல்லார் பேர் உயிரை செல்வம் காப்பாத்தல. செல்வம் நிலையில்லாதது. அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற கிரியை உங்களோட கூட வந்து பரலோக ராஜ்யத்தில் போய் பதில் சொல்லாது. அல்லேலூயா. செல்வம் நிலையில்லாதது. அதனால இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேவன் அவர் விரும்புகிறபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ண மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் தரமானவற்றை படைக்க வேண்டும், முதல் தரமான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், முதல் தரமான துதியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு இடம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9-10 படிங்க. அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். அல்லேலூயா. எதன் நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடைக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன நடக்குது பாத்தீங்களா? இங்கே ஒரு பாழாக்குதல். நான் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இதை நல்லா போனீங்க. ஏன் நடக்குது அப்படின்னா, தேவனுடைய வீட்டின் வேலையை, இதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதில் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலைக்காக ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கும் போது, அதற்காக பணத்தை கொடுக்கும் போது, அதற்காக அதிகாரத்தை கொடுக்கும் போது, அதற்கான சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கும் போது, நீங்க அதை செய்யாம உங்க குடும்பத்தின் காரியத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தா நீங்க கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதம் வராதான். அல்லேலூயா. மீண்டும் அவர்கள் ஆலயத்தை கட்டி எழும்பும் போது ஆண்டவர் இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். அல்லேலூயா. ஏன் இன்று முதல் ஆசீர்வதிப்பேங்கிறாரு? ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் ஊழியத்தை நீங்க செய்யணும். அல்ல, இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் பேசுறார்.
ஊழியம் செய்ய பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஊழியம் செய்யலைன்னா அதுக்கு வர்ற பிளெஸ்ஸிங் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், கொடுக்கிறவன் கொடுக்கிறதிலும், உற்சாகப்படுத்துகிறவன் உற்சாகப்படுத்திலும், இரக்கம் செய்கிற அந்தந்த வேலைக்கு அழைக்கப்பட்டவங்க அது இதில் என்ன பண்ணோம் செய்யணும். கர்த்தருடைய வேலைக்கு அழைக்கப்பட்டவங்க வேலையை செஞ்சா உங்க பலன்ல கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். உங்க விதையில ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். உங்க பிளஸ் ஆண்டவர் நீங்க எதெல்லாம் பிரயாசப்படுறீங்களோ அதுல கனியை கொடுப்பார். அல்லேலூயா. மாறி மாறி செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியும் உறுதியா. அதுதான் சொன்ன இது பிரசங்கல்ல, நம்ம மனதுக்குள்ள ஏற்பட வேண்டிய மாற்றம். அல்லேலூயா. நம்ம மனசுக்குள்ள என்ன பண்ற மாற்றம் ஏற்பட வேண்டும். வேர்ல மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏன் பிளெஸ்ஸிங் வர மாட்டேங்குதுன்னா ஆலயத்தை குறித்து அக்கறை இல்லாத தன்மை, ஆலயத்தை குறித்து கவனம் இல்லாத தன்மை, ஊழியத்தை குறித்து அர்ப்பணிப்பு இல்லாத தன்மை. அல்லேலூயா. என் வீடு பாலா கிடக்குது, நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். மச்சுவா விட்டு முதல் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் வீடு பாடாய்க்கு நீங்க எங்க தூக்கிறீங்க? மச்சுவாப்பட்ட வீட்டில். என் வீடு என்னவா இருக்குது? இப்படி கூட எடுத்துக்கோங்க. தேவன் நம்மளை வீடா வச்சிருக்கிறாரு. நம்ம வீடு தேவன் வச்சிருக்கிற ஆலயம் எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். அல்லேலூயா. மேற்புறம் அல்ல. ஒருத்தருக்கு வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும், கலர் ட்ரெஸ் போடுவோம், இந்த வெள்ளை ட்ரெஸ் போடுவோம், அது வேற. இந்த வீடு எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? கட்டப்பட்ட வீடா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தூய்மையாக்கப்பட்ட வீடா இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவங்க மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள். தேவ வேலைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவங்க தேவ வேலையை செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஆலயம் கட்டும்படி அபிஷேகம் இருக்குதா? ஆலயத்தை கட்டுங்க. பல இடத்துல போய் நான் சொன்னேன், மனம் திரும்பாத பாவங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். வசனத்திற்கு கீழ்ப்படியாத காரியங்கள், ஆண்டவருக்கு படைக்கிறதுல நம்ம முதல் தரத்தை கொடுக்காதனால, அல்லது முதல் தரமான நேரத்தை தேவனுக்கு கொடுத்ததுனால, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறரெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதை முதல் தரத்தை ஆண்டவர் வைக்காம அவரை 7வது இடத்துல 8வது இடத்துல வச்சுட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் 101 நாள் உபவாசம் இருக்க போறேன், நான் 101 தேங்காய் உடைக்க போறேன், 15 தேங்காய் உடைக்கிறேன், 21 தேங்காய் உடைக்கிறேன், நான் ஒரு பணத்தை 1000 2000 காணிக்க தர்றேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. முதல் தரமான சிந்தை தேவன்கிட்ட இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல் தர சிந்தை யார்கிட்ட இருக்கணும்? உங்க சிந்தை யார்கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கணும்? எல்லாத்தையும் சுத்திக்கிறீங்க. இந்த நாளில் உட்காந்து சுத்திக்கிறீங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். ஏன் ஆசீர்வாதம் வெண்கலம் போல வராம தடையா இருக்குது அப்படின்னா, நாம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமை ஒன்று. 2வது மறைமுக பாவங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவ ஊழியத்துக்கு கொடுப்பதிலே நசல் கொண்டதையும் மூனமானதையும் ஒன்றுக்கு உதவாதையும் தேவாலயத்திலே படைப்பது, தேவனுக்கு கொடுப்பது. முதல் தரமானவற்றை நோவா படைத்தார். அவங்க அங்கே பைபிளில் போட்டிருக்கு, மல்கியால நசல் கொண்டதையும் கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு படைக்கிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல லாஸ்டா தியானிச்சோம், ஆகாயில ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய வேலையை எந்த ரோலை கொடுக்கிறாரோ அதுக்கு தான் ஜனங்க அங்கிருந்து என்ன பண்றாங்க? பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டவர்களை தேவன் கொண்டு போறாரு. அங்க வீட்டுல போனோன்னா குடியிருந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வார்த்தை. ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து பிரிச்சாரு, பாவத்திலிருந்து பிரிக்கிறாரு. சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். எதுக்காக? சிலரை கட்டுறதுக்கு. ஆலயத்தை கட்டி எழுப்ப, ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு, குடும்பங்களை கட்டி அந்த வேலையை செய்யணும். அப்பதான் உங்களுக்கு அறுவடை கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம். ஓ ரபல சந்தரபல. அப்படியே கரங்களை உயர்த்தி முடிவுக்கு வந்துட்டோம். ஜோம் பண்ணுங்க. அந்த வார்த்தையின்படி இது ஒரு பெரிய பிரசங்கம் அல்ல, ஆனால் நம்முடைய உள்ளத்தின் தற்பரிசோதனை. நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். நமக்கு இப்போ தேவை நம்முடைய உள்ளம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். ரபல சந்தரபல கரபோ. ஓ ரபல சந்தரபல கரபோ. ஜீசஸ், நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு போதும்.
உங்க மகிமை எங்களமோடு, நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை எங்களமோடு, எங்க வீட்ட மூடும், எங்க தெருவ மூடும், எங்க சபைய மூடும், இந்திய தேசத்தை மூட. எங்க வீட்ட மூடு, எங்க தெருவ மூடு, எங்க சபைய மூடு, இந்திய தேசத்தை மூட. நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை எங்களமோட, நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு போதும். பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. வாக்கு மாறாத தேவன். ஒரு நிமிஷம் கவனிங்க. அவர் யார், எப்படிப்பட்டவர்? வாக்கு மாறாத தேவன், வல்லமையுள்ள தேவன். நம்ம மனம் திரும்பும் போது மீண்டும் மனஸ்தாபப்பட்டு நமக்கு போஜன பலியையும் பலியிடுவதற்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் திராட்சை ரசத்தினாலும் எண்ணெயினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? மீண்டும் நமக்கு பலனை கொடுக்கிறவர். சொல்லுங்க, மீண்டும். ஒரு வசனம் வாசிக்கல, ரேவகாமம் 25:18-19 சொல்கிறது, பூமி தன் பலனை தரும். இந்த வசனத்தை வீட்டில் போய் நீங்க படிங்க. லேவியராகமம் 25:18-19 சொல்லுங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18-19. பூமி தன் பலனை தரும். என் வீடு, என் குடும்பம், என்னை சார்ந்தவர்கள், என் ஊழியம் பலனை கொடுக்கும். நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை எங்களமோட, நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று சொன்னீரே எனதே சுவே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று சொன்னீரே எனதே சுவே. இரக்கம் நிறைந்த எங்களது தாயே, இரக்கம் நிறைந்த எங்களது தாயே, உந்தன் சேய் என்னை நீர் மறவீரே, உந்தன் சேய் என்னை நீங்கதான் ஏசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை உமது வாக்குகளில் உண்மையுள்ளவரே, ஒரு வார்த்தையும் தரையில் விழவில்லையே, விழவிடவில்லையே. உமது வாக்குகளில் உண்மையுள்ளவரே, ஒரு வார்த்தையும் தரையில் விழவில்லையே, விழவிடவில்லையே. வாக்கு செய்ததை நிறைவேற்ற வல்லவர், வாக்கு செய்ததை நிறைவேற்ற வல்லவர். வலுவாது காக்கும் தூயாதி தூயவர், வலுவாது காக்கும். இப்ப ஒருமனப்பட்டு கை தட்டுங்க. இங்கதான் ஏசப்பா எங்களுக்கு போதும். கை தட்டி எங்களமோட, நீங்கதான் ஏசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை எங்களமோட, நீங்கதான் ஏசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை எங்களமோட, நீங்கதான் ஏசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை எங்களமோடும், எங்க வீட்ட மூடும்,
எங்க சபைய மூடும், எங்க தெருவ மூடும், இந்திய தேசத்தை மூடும், எங்க வீட்டை மூடும், எங்க தெருவ மூடும், எங்க சபைய மூடும், இந்திய தேசத்தை மூடும். ஒரு நிமிஷம் கவனிங்க, உங்க தலைமையில கை வச்சுங்க. உமது மகிமை எங்களை மூடும், எங்க குடும்பத்தை மூடும். பிள்ளைங்க உள்ளவங்க, அம்மா அப்பா உள்ளவங்க, எல்லா பேரையும் சொல்லுங்க. அப்படியே மனைவி, பிள்ளைகளை, குடும்பங்களை மகிமை மூடும். பாஸ்டருடைய குடும்பத்தை எல்லாரும் மகிமை மூடும். தேவ மகிமை எல்லாரையும் மூடும். எங்க வீட்டை மூடும். எங்க தெருவை, நாங்க இருக்கிறதுனால எங்க தெருவில் மகிமை இருக்கும். நாங்க இருக்கிறதுனால எங்க பட்டணத்துல மகிமை தங்கும். நாங்க இருக்கிறதுனால எங்க ஊர்ல மகிமை இறங்கும். நாங்க இருக்கிறதுனால எங்க தேசத்துல மகிமை பெருகும். ஒரு வரி மட்டும் பாடி முடிக்கலாமா? நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு போற, உங்க மகிமை எங்களை மூட. நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு போதும், உங்க மகிமை எங்களை மூட. எங்க வீட்டை மூட, எங்க தெருவ மூட, எங்க சபைய மூடும், இந்திய தேசத்தை மூடும். நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் கொடாக்குடி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்கு வருவது ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருந்து மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தை ஆண்டவரே எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அது நீங்கள் தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் எந்தெந்த காரியத்தில் அப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் இருக்கிறோமோ எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் கலைகளை எல்லாம் பிடுங்கி போட்டு இன்னும் வல்லமையாக எழும்பி பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய ரோலில் தேவன் வைத்த ஆண்டவரே எங்களுடைய ரோலில் நாங்கள் ஓடுவதற்கு ஆண்டவரே எதெல்லாம் தடையாக இருக்கிறது எல்லா கற்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் எடுத்து போடுகிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. நீதிமான் கையிட்டு செய்யும் காரியம் வாய்க்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எல்லாரும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆண்டவரே அதை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சொல்லிய வார்த்தை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே லகுவாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சித்தத்தை செய்ய முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை திறந்த வாசலை ஆண்டவரே நீர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவிகளை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீதியான எல்லா நேரங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராங்க. ஜெபங்களை நடத்தின எல்லாரையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமான கருவியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அப்பா ஆண்டவரே அவரவர்கள் செய்கிற வேளையில ஆண்டவரே உற்சாகமாய் செய்ய தேவன் நீர் பலனை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகிமையின் கரத்தில் எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.